எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆயிலினுடைய விலை மிக மோசமாக கிராஷ் ஆகிருக்கு. ஆனாலும் நம்ம தப்பிச்சோம். ஏன்னா நம்மளுக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை மிக கடுமையான சரிவாகணும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த க்ரூட் ஆயில் மிக உச்சத்துக்கு போயிட்டு கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த உச்சத்துலேயும் போய் ஏதாவது ஒரு ரீட்டைல் குரூப்பு க்ரூட் ஆயிலை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கோல்டு தப்பிச்சுக்கிச்சு பார்த்தீங்களா நண்பர்களே? சமீபத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு ஒரு 27% என்பது இறங்கிட்டு அப்புறம் இப்போ கொஞ்சம் லேஸ் வாக்கில் மேலே ஏறி இருக்கான். ஸோ முதல்ல உச்சத்துக்கும் இப்போத்துக்கும் கணக்கு போட்டோம்னா ஒரு 15% பக்கம்தான் சரிவு அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் கோல்டு நம்மளுடைய உபயோகத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் க்ரூட் ஆயிலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? க்ரூட் ஆயிலில் கான்ட்ராக்ட் மூலியமாக தான் நிறைய பேர் இந்த M6 போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் மூலியமாக வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ க்ரூட் ஆயில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் பயங்கரமான கிராஷ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ விளையாடு ராசா, உன்னை வச்சு நாங்கள் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் எனத்தையாவது ஒன்றை போட்டுக்கிட்டே இருக்கார். நேற்று எல்லோரும் நம்ம ஏன் மகிழ்ச்சியாக இருந்தோம்? போர் ஏதாவது முடிவுக்கு வந்துருமோ, ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில் நம்ம வாங்குறதுக்கு இன்னும் ஒரு மாதம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க, டைம்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம். க்ரூட் ஆயிலும் பயங்கர கிராஷ் ஆச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, துரதிருஷ்டவசமாக நாங்கள் குண்டு போடத்தான் வேணும் போல இருக்குது. என்னத்தையாவது ஒன்றை போட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. எப்படியோ இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு தகவல். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கருணை உள்ளத்தோட நம்மளுக்கு உதவ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. எந்த ஒரு ஐடியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சம்மர் சீசன் பயங்கர ஹெவியாக இருக்குது, இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த காலத்து மார்க்கெட் நார்மலான மார்க்கெட்டாக இருந்துன்னு வச்சிங்களேன். உடனே சம்மர் சீசன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் அது எத்தனை இருக்குது, எப்படி ஆட்டோ துறையில் ஏகப்பட்டது இருக்கோ, 4 வீலர் 2 வீலர் ஆட்டோ ஆன்சிலரிஸு, ஹெட்லைட்டு, அப்புறம் டயர்ஸு அப்படின்னு எத்தனையோ இருக்குது, பேட்ரி அப்படி இப்படின்ட்டு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக மிகப்பெரிய ஒரு துறை பவர் செக்டர். பவர் செக்டரில் ஜென்ரேஷன் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது, கன்சம்ஷன் இருக்குது, மீட்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் இப்போ பவர் ஜென்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி அதுவும் ஒரு பெரிய செக்டர். அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க? அதான் மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சுல்ல, அப்போ ஒவ்வொரு ஐடியாவுக்கும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பவர் கம்பெனிகளில் பவர் ஜென்ரேஷன் ஆகட்டும், டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், இது போன்ற பவர் ரிலேட்டடான பங்குகளில் நிறைய ஃபேமஸான பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த அதானி பவர், சுஸ்லான் போன்ற பங்குகள்லாம் சிறிய விலையிலிருந்து பெரிய அளவில் சம்பாரித்து கொடுத்த பங்குகள் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது இந்த அதானி பவரில். அவனுடைய ஏற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஸ்டாப் ஆகிருந்தது கடந்த 3 வருட காலமாக. அதுக்கப்புறம் 3 வருடத்தில் இல்லாத ஒரு உச்சமாக இன்னைக்கு இந்த அதானி பவர் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சுஸ்லான் ஷேரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் இமாலய சாதனை 8 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் போயிருந்தாலுமே சமீபத்தில் பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்தக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் ரொம்பவுமே வீக்காக இருந்த பங்குகளில் இந்த சுஸ்லான் இருந்துக்கிட்டு தற்போது 35 ரூபாயிலிருந்து 53 ரூபாயின் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு பங்காக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, சுஸ்லான் என்பது கிட்டத்தட்ட 30% ஏறிடுச்சு. நிறைய பேர் சுஸ்லான் ஷேர் வச்சுருப்பாங்க போல், ஆனால் நிறைய பேர் லாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நண்பர்களே, இந்த பவர் குரூப்லேயுமே இந்த அதானி பவர் அவன் ஒரு செக்டர் லீடர், அவன் மேலே வந்துட்டான். இன்னும் இந்த சுஸ்லான் தன்னுடைய பழைய கையை சேரல. அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், KPI கிரீன் ஒரு பங்கு, அவனும் இன்னும் தன்னுடைய பழைய கை சேரல. JSW எனர்ஜி. ஸோ ஆக மொத்தம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்பது இன்னும் ஒரு சந்தோஷமான நிலை என்பது வரல. ஏன்னா எத்தனையோ செக்டர்கள், ரயில்வே துறையில் ஆரம்பித்து இந்த பவர் செக்டர் பங்குகளும் கீழே தான் கிடக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட்டை ஒரு நம்பிக்கையோடு அணுகும்போது அந்த மார்க்கெட் உதவி செஞ்சால் நம்மளுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது. இந்த சம்மர் சீசன் ரிலேட்டடான ஸ்டாக்குகள் ஏதாவது ஒரு உதவி செய்யுமா அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஷேர் மார்க்கெட், நீ ரொம்ப நல்லவன்ப்பா, நீ ரொம்ப நல்லவன், உன்னை கட்டி பிடிச்சி அப்படியே ஆனந்த கண்ணீர் விடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு தோணும்.
ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அடிக்கடி கீழே கும்பா குட்டியாகி கீழே போனாலும் எப்பாவது ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல பங்குகளை 3 மாதத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பழைய விலையை கொண்டே விட்டுட்டு அப்புறமா கீழே வருவான் அல்லது தொடர்ந்து ஏறுறான். ஸோ ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்ற மாதிரி அப்பப்போ 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு நம்மளுடைய பணத்தை கொஞ்சம் லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ இப்போ நம்ம சமீபத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா 20% குறைஞ்சபட்சம் தன்னுடைய சமீபத்தினுடைய லோலிருந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேலே வந்த பங்குகள் அப்படின்றது ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது இந்த SCI அப்படின்ற ஒரு ஷிப்பிங் கம்பெனியிலேருந்து பார்த்துட்டு வருவோம். அடடடா உன்னை பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு, மிகவும் கடினமான சரிவு. அதுக்கு சரி அதெல்லாம் விட்டுருங்க, 2025 இவன் பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துட்டா. 2025 120 ரூபா, இப்போ 300 ரூபா, 1 லட்சம் என்பது 3 லட்சம் ஆயிடுச்சு. அதெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேசிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் பணத்தை போட்டு உட்காந்துருக்க போகிறாங்க, 100க்கு 99 பேர் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சமீபத்தில் இறங்குனதில் ஏறினது பார்க்கும்போது 220 ரூபாயிலிருந்து 320 ரூபா பக்கத்தில் வந்திருக்கியே, நீதாயா ஒரு நல்ல ஷிப்பிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணும். இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அப்படின்றது கூட அவன் கூட நியூஸில் இருக்கான், கேஸ் ரிலேட்டடாக எனர்ஜி ரிலேட்டடாக 220 ரூபாயிலிருந்து 290 ரூபாய்க்கெல்லாம் வந்திருக்கு. அப்படின்னாலும் இந்த ரயில்வே துறை அதுலேயும் குறிப்பாக இந்த இர்கான் இன்டர்நேஷ்னலாக பெருசாக நியூஸே இல்லை. ஆனால் அந்த பங்கு பாருங்கள் எப்படி மேலே வந்திருக்கான்னு, 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 150 ரூபா வந்திருக்கான். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? இத்தனை நாள் எங்கேயா இருந்த, நீ எங்கே இருந்த? இப்படி கடைசி கட்டத்தில் வந்து சாகரப்பா சங்கரப்பான்னு சொல்கிற மாதிரி அவன் எங்கேயோ 340 ரூபாயிலிருந்து இத்தனை நாள் இறங்கிட்டு ஏறாத ஒரு பங்கு இப்போ சமீபத்தில் மார்க்கெட் ரெக்கவரி ஏறும் பொழுது இவன் பாருங்க கிட்டத்தட்ட 50% என்பது ஏறி இருக்கான். ஆனாலும் ஒன்றுங்க நண்பர்களே, போன வருஷம் இந்த பங்கு சம்பாரித்து கொடுத்த ஒரு பங்கு தான். போன வருஷமும் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். ஸோ இந்த ஒருத்தரை வந்து பேக்ரவுண்டு செக் பண்ணி பார்க்கும் பொழுது இது போன்ற பங்குகள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ரீஎன்ட்ரி என்பது ஒரு இன்னொரு அட்டெம்ப்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு போவாங்க. ஸோ இந்த பங்கு ஏறி வந்ததில் ஆக்சுவலாக ஆச்சரியம் என்பது கிடையாது. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு ஏறி வந்ததுலேயும் ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அது எப்பெல்லாம் கீழே விழுகிறானோ அப்போல்லாம் இவனை தூக்கி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க மார்க்கெட்டில் கடந்த 2 வருஷமாக. அதுவே தான் இப்போவும் திரும்பி நடந்திருக்கு. ஸோ யாராவது சில பேர் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சரி 200 ரூபா ஒரு 6 மந்த் லோ வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி 200 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இப்போ 322 ரூபாய் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஏன் எப்படி இதெல்லாம் வந்து வேலை செய்யுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஒரு நல்லவன், அவனை நாம் கட்டிப்பிடிச்சி ஆதரவு தர வேண்டும் அப்படின்ற மாதிரி தான். இந்த ஜென் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா 2024லும் சரி 25லையும் சரி பெரிய அளவில் சம்பாரித்து கொடுத்துட்டு இந்த 2026 வெறும் 1200 ரூபாயிலிருந்து 1600 ரூபா வெறும் ஒரு 20-30% தான் ஏறி இருக்குது. ஸோ ஏமாற்றமான பங்குகளும் நம்ம மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. நண்பர்களே, கடைசியாக இன்னும் 2 முக்கிய தகவல்கள். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை பெட்ரோ போன்ற சில எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாம் சமீபத்தில் நியூஸில் அடிபடுறதுனால பயங்கரமாக வால்டிலிட்டியாக இருக்கான். ஸோ அப்போ இந்த ஜிண்டால்சா மற்றும் சென்னை பெட்ரோ போன்ற பங்குகள் சமீபத்தில் எப்படி வால்டிலிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிண்டால்சா என்பது இதுக்கு முன்னாடி அருமையாக சம்பாரித்து கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு 150 ரூபாயிலிருந்து இப்போ 235 ரூபாய்ன்னு வந்திருக்கான். இது போக இன்னும் பல இடத்த போய் பிடிக்க போகிறானா இல்லை மறுபடியும் கீழே விழுக போகிறானா அப்படின்றது தெரியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 முக்கியமான விஷயங்கள் நிரூபணமாயிருக்கு. ஒன்று, மார்க்கெட்டில் தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருது அப்படின்றது கடந்த 40-50 கால வரலாறில் நிரூபணமாயிருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் இருக்கும் பொழுது நிரூபணமாயிருக்கு. அடுத்தது, சீப்பான ரேட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டலாக கண்டுபிடிக்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் திரும்பவும் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலியமாக ஒரு உதவி கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்டன்சி, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் படித்தவங்க மிக எளிமையாக எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தற்போதைய தகவல்களை வச்சு கணக்கிடுறாங்க. ஆனால் அது மாதிரி நம்மளுக்கு தெரியல, அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இல்லைனாலும் மிக எளிமையாக ஒரு பங்கு குறைந்த விலைக்கு போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா
அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் என்பது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது நல்லா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜிண்டால்ஸா அப்படின்றது சமீபத்தில் எடுத்தே பார்க்காத ஒரு பங்கு. அந்த பங்கில் போய் அதுவும் ரொம்பவுமே மோசமாக சரிவடைந்த பங்கு. ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு மட்டும் இருந்தால் போதும் நம்ம கையில். அந்த பங்கு எவ்வளவு தூரம் கீழே போய் விழுகிறான், எவ்வளவு ஒஸ்ட் கேஸில் நடக்குது, அந்த ஒஸ்ட் கேஸ்லேருந்து திரும்பி வர்றானுங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், 2 முறை தான் கீழே விழுந்துட்டு மேலே ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் 3வது முறை கீழே விழுந்துட்டுலாம் அவன் மேலே ஏறல. அதுக்கப்புறம் தொங்கு பாலம் மாதிரி கீழே விழுந்துட்டான். ஸோ அப்போ சமீபத்தில் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி யாராவது இப்படி கணக்கு போட்டு பார்த்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் ஏதாவது ஒரு லோ ப்ரைஸ் விழுகுதா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து 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 ஒரு மாதிரி திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறக்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒஸ்ட் கேஸாக 1 or 2 times எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான்னா ஒரு 24% ஒரு இடம் இறங்கியிருக்கான், 26% இறங்கியிருக்கான். அதுக்கப்புறமும் 2 முறை ரெக்கவரி என்பது ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பங்கு இறங்கியது இங்கே கூட ஒரு 17% இறங்கியிருக்கான். இந்த 2 ஒஸ்ட் கேஸ் பக்கத்தில் விழுகல 27% என்பது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து அவன் போன டிசம்பர் மாதத்தில் தான் தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 25% என்பது கீழே இறங்கி விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் இப்போ கணக்கெடுத்து பார்த்தா 150 ரூபாயிலிருந்து 236 ரூபாய் ஏறி வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதில் நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன். அது எல்லாமே உங்களால் தான். ஸோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு சீப்பான ரேட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ சென்னை பெட்ரோ அப்படின்றது ஒரு சீப்பான ரேட்டில் ட்ரேட் ஆகுதா அப்படின்னு டெக்னிக்கல் லெவலில் போய் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் பார்க்கணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சென்னை பெட்ரோலியம் என்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இறங்கிட்டு எந்த இடத்துல திரும்பி இருக்கா அப்படின்னா இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இறங்கிட்டு திரும்பி இருக்கான். இந்த இடத்துலலாம் இறங்கிட்டு பெருசாக திரும்பலை. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இறங்கிட்டு திரும்பி இருக்கான். அது கிட்டத்தட்ட 35% என்பது தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டு திரும்பி இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்பது பெருசாக அந்த மாதிரி சீப்பான ஒரு ரேட்டுக்கே போகலை. ஸோ ஒரு சீப்பான ரேட்டுக்கு கண்டுபிடிக்கணும், அது இறங்குறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பழைய அளவுக்கு 35% இனி எதிர்காலத்தில் எப்பாவது இறங்கும் பொழுது தான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே கொஞ்சம் சீப்பாக இறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.